பேட்ரியட் மிசைல் ரொம்ப நாளாக உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அமெரிக்கா. இன்றைக்கி ஜோ பைடன் அவர்கள் சொல்கிறார், ரெடியாக இருக்குப்பா, ரெடி டு ஷிப். நாங்கள் பேட்ரியட் மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். சீக்கிரமாக அதனுடைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. என்ன செய்ய, வேறு வழி இல்லைல்ல, நாங்களும் அதை மோடிஃபை பண்ணி தான் இந்த பேட்ரியட் மிசைல்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான் வந்திருக்கு. ஆனால் இதில் ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டியது, இல்லாட்டி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பேட்ரியட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இப்போது இந்த தருணம் உக்ரைனுக்கு கிடைப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான். அதுவும் உக்ரைனுக்கு வின்டர் சீசன், பெரிய அளவில் ஏர் ஸ்ட்ரைக் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பேட்ரியட் மிசைல் அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் வேறொரு லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ட்ரோன்ஸை செப்டம்பர்லேருந்து நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உக்ரைன். 500க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், அதுவும் ஈரானுடைய ஜாகித் 136 அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய இழப்பு தான். 63 இராணுவ வீரர்களை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்கல்ல, அதுக்கான இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அது எப்படி செய்தார்கள் உக்ரைன், அதுக்கு பின்னாடி ரஷ்ய இராணுவ வீரர்கள் செய்த சின்ன குளறுபடி என்ன, அதை வச்சு உக்ரைன் எப்படி இந்த தாக்குதலை துல்லியமாக தாக்கினார்கள், இது எல்லாத்துக்குமான அப்டேட் தான் இது. இந்த ஒரு பதிவு முழுவதுமாக பார்த்துடலாமா? ஸோ பேட்ரியட் மிசைல் அப்படிங்கிறது டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பேட்ரியட் மிசைலை வச்சு உக்ரைன் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் என்னென்னா, இந்த பேட்ரியட் மிசைல்ஸ் பொதுவாக நாசாவினுடைய அலைஸ் இவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ உக்ரைனுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுவே ஒரு நேட்டோ அந்தஸ்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த மிசைலை வச்சு நானும் நேட்டோவில் ஒரு ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி உக்ரைனால் சொல்ல முடியும். இந்த மிசைலை வச்சு என்னை யாராவது அடித்தாங்கன்னா அமெரிக்கா எனக்கு பெரிய ஒரு உதவியை செய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஒரு மிசைலை வச்சு ரஷ்யாவை சரியாக காண்டாக்க முடியும். இது எல்லாமே இந்த ஒத்த மிசைல் வச்சு செய்ய முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மிசைல். நம்ம பேட்ரியட் மிசைலினுடைய வரலாறு என்பதை தமிழ் பக்கத்தில் தனியாகவே ஒரு காணொலி பார்த்துருக்கோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஸோ அப்படிப்பட்ட பேட்ரியட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்த கொஞ்சம் நாட்கள்லேயே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பேட்ரியட் மிசைலை கொடுக்கக்கூடாது, அப்படி பேட்ரியட் மிசைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் என்பது தான். ஸோ இப்போ உலகம் ரஷ்யா சொன்னது நடக்க போகுதா, அமெரிக்கா கெத்தா கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அமெரிக்கா தான் கெத்தா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கு முன்னாடி அங்கே வந்துடும் சொல்லியிருக்காங்க. 2 பேட்ரியட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மத்தியில் தான் 63 இராணுவ வீரர்கள் பலியாகலை, 89 இராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியில் விட்டுருக்காங்க. முதல் முறையாக ரஷ்யா உக்ரைன் சொன்ன கணக்கை விட கூடுதலான ஒரு கணக்கை இந்த இராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது 89. அதுக்கு முன்னாடி 63ன்னு சொல்ல போது கூட உக்ரைனுடைய சில இராணுவ வீரர்கள் இல்லாட்டி அந்த வட்டாரம் என்ன சொல்லிச்சுன்னா 100க்கும் அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்களை கொண்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனவங்க என்ன சொன்னாங்கன்னா 400க்கும் அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்கள் அதில் இருந்தாங்க, பலியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இனிஷியலாக 63 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செய்தியாக இருந்தது. இன்றைக்கி அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த 89 இராணுவ வீரர்களை எப்படி பலி கொடுத்தது ரஷ்யா, இந்த கேள்வி இருக்கும்போது தான் ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. புதுசாக நிறைய ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்கள இந்த மக்கீவ்கா அப்படிங்கிற இடத்துல நாங்கள் அனுப்பணும். மக்கீவ்கா அப்படிங்கிற இடம் உக்ரைனுடைய இடமாக இருந்தாலும் அது ரஷ்யா ஒக்குப்பை பண்ணி அங்கே ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு தேவையான ஷெல்டர்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டு அது கூடவே கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய கிடங்குகளும் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த மக்கீவ்கா அப்படிங்கிற இடத்துல புது இராணுவ வீரர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் இருந்து தான் ஜியோ லொக்கேஷன் எடுத்து உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுக்கு உக்ரைன் பயன்படுத்தியது அமெரிக்காவினுடைய HMARS அப்படிங்கிறது தான். இதை வர யார் சொல்லிட்டா? ரஷ்யா சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய தேவைக்காக ரஷ்ய இராணுவ நடவடிக்கை மீறி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணது தான் இங்கே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சீனாவினுடைய ஒவ்வொரு டிவைஸஸையும் நம்ம கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான உண்மையான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சீனாவினுடைய ஒரு சிசிடிவி, ஒரு சாதாரணமாக ஒரு சிசிடிவி கேமரா நம்ம எடுத்து பார்த்தா கூட அதுலேயும் இருக்குங்க, ஏதாவது ஒரு சிப் இருக்கும், அவங்களுடைய சர்வரில் போய் ஜாயிண்ட் ஆகி வர்ற மாதிரி. எப்போவாவது ஒரு நெட்வொர்க்கில் அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நேராக அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்கே போயிட்டு வரும்? சீனாவினுடைய சர்வருக்கு போயிட்டு வரும். லைவாக நம்ம இப்போ ஹாட்ஸ்டார் பார்க்குறோம்ல, லைவாக பார்க்கும்போது ஏதாவது டிலே வருதா? அதே மாதிரியான டிலே இல்லாத ஒரு ஃபுட்டேஜை யாரால் பார்க்க முடியும்? சீனாவால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய டிவைஸஸை கண்காணித்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இராணுவம். ஸோ நம்ம இராணுவம் மட்டும் விழிப்புடன் இல்லை, எல்லா இராணுவமும் விழிப்புடன் இருக்கிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் இப்போ ரஷ்யாவில் அந்த புது இராணுவ வீரர்கள் கொண்டு போன மொபைல் ஃபோன்.
அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னலை வச்சு அவங்களுடைய இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இருப்பிடத்தை மானிட்டர் பண்ணி தான் உக்ரைன் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உக்ரைன் இதை ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாப்பா நாங்கள் இதை பார்த்து தான் அடிச்சோன்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பில்லை. அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் வச்சு அடிக்கலை, எங்களுடைய நேக்கே வேறையாக இருந்துச்சு, நாங்கள் தெளிவாக சில விஷயங்களை பார்த்து தான் அடித்தோம், எங்களுக்கான கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, சேட்டலைட் ஃபுட்டேஜ் வரை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் இமேஜஸ் அனலைஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இப்போ யாருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. மேற்குலக நாடுகள், யூகே, அமெரிக்கா, எல்லா நாடுகளுமே எல்லா நாட்டினுடைய சேட்டலைட்டுமே ரஷ்யாவுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டேஜ் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் வர எல்லாமே யாருக்கு தான்? உக்ரைனுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதிரியான தாக்குதலை இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து ரஷ்யா இவ்வளோ நாள் எப்படி தப்பித்தார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வி. ஸோ இனிமே ரஷ்யாவுக்கு சின்ன சின்ன அடிகள், ரொம்ப பலமான அடிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு படி முன்னாடி வந்து சொல்கிறார், ரஷ்யாவினுடைய அடுத்த இராணுவம் இன்னும் கொஞ்சம் நபர்களை என்ன செய்ய போகிறாங்க? மொபிலைஸ் பண்ண போகிறாங்க, அதாவது இங்கே உக்ரைனுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு அவங்களுடைய பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்க வாய்ப்பு இருக்குது. வின்டர் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுக்கும் தெரியும், உக்ரைனுக்கும் தெரியும். ஸோ அந்த வின்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான பலவிதமான ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிளானிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதாவது வின்டர் ஓரளவுக்கு முடிகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொண்டு வரணும். அவங்களுடைய மொபிலைசேஷனுக்கு தேவையான எல்லா வெஹிக்கிளும் கொண்டு வரப்பட வேண்டும். அவங்களுக்கான ரூட் தயாராக வேண்டும். அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும். இது எல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக வின்டருக்கு முன்னாடியே உக்ரைனுக்குள்ளே கொஞ்சம் பேர் உள்ளக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போன பிறகு ரஷ்யாவினுடைய எல்லையிலிருந்து அவங்களுக்கு தாக்குதல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரீமியா பிரிட்ஜிலலாம் தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு தாக்குதலை இனிமேல் ரஷ்யா என்ன செய்யலை, விரும்பலை. ஸோ அவங்களுடைய பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இங்கே மொபிலைஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனக்கு கிடைச்ச உளவு தகவலின்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சும்மா கற்பூரத்தில் அடிக்காத சத்தியம் மாதிரி செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காய் நகரத்தில் ரஷ்யா செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். சரிப்பா, இதெல்லாம் ஒரு ஓரமாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கும்போது அட்லாண்டிக் கடையில் ஏதோ ஃப்ரிகேட்டு போகுதேப்பா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா ரஷ்யாவினுடையது. இந்திய பெருங்கடலில் ரஷ்யாவினுடைய ஃப்ரிகேட் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள், செய்திகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த மெடிட்டரேனியன் சீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடல்லையும் ஏதோ ரஷ்யாவினுடைய ஃப்ரிகேட்லாம் போகுதேப்பா. புதுசாக ஹைப்பர்சோனிக் மிசைலெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்களே, ஜிர்கான் அப்படிங்கிற அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலாம் கொண்டு போயிட்டுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, அந்தளவுக்கு அட்லாண்டிக் ஏரியாவில் இப்போ யார் மிசைலை கொண்டு போயிட்டுருக்கா? ரஷ்யா மிசைலை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மிசைல்ஸ் அப்படிங்கிறத நேட்டோ படைக்கு எதிராக ரஷ்யாவால் பயன்படுத்த முடியும். அட்லாண்டிக்காக இருக்கட்டும், மெடிட்டரேனியன் இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே அமெரிக்கா நேட்டோ படைகள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது இதோ வாரண்டா உங்களுக்கெல்லாம் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலால் தாண்டா பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏற்றிக்கிட்டு அவங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கான மிசைலெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய ஃப்ரிகேட் அப்படிங்கிறத பல இடங்களில் கொண்டு போகிறாங்க. இதற்கு புட்டின் அவர்கள் பெரிய வாழ்த்தை தெரிவித்தார் அப்படிங்கிற ஒஃபிஷியல் செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னுடைய இராணுவ வீரர்கள் அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, என்னை ஆட்டத்தை பார்த்துக்கோயா, எவனுக்கும் நான் அடங்க மாட்டேயா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு காய் நகரத்தில் யாரும் எதிர்பார்க்கலை. என்னடா திடீர்னு அட்லாண்டிக் சைடாக இவர் வந்து காய் நகரத்தில் செய்துட்ருக்காரு, பொதுவாக ஆர்டிக் ரீஜனில் தான் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் விஷயம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. வின்டர் சீசனுக்கு பிறகான அடுத்த காய் நகர்த்தலுக்கு ரஷ்யா இப்போதே தயாராகி வருகிறது. வின்டர் சீசனுக்கு பிறகு வடகொரியா கூட இணைந்து ரஷ்யா சில பல தாக்குதலை செய்யும் ஆணித்தனமாக நம்புகிறாங்க. நம்ம நம்புகிறோமோ இல்லமோ ஜப்பான் நம்புகிறாங்க. இன்றைக்கி ஜப்பான் அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, நானும் அமெரிக்காவும் சேர்ந்து டிஃபென்ஸில் இன்னும் கொஞ்சம் ட்ரில்ஸ் எல்லாம் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் இருக்குது, அச்சுறுத்தல் வடகொரியா வழியாகவும் ரஷ்யா வழியாகவும் சீனா வழியாகவும் ஜப்பானுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சீனாவும் என்ன அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்னா, தென் சீன கடலில் நான் ராணுவ ட்ரில்லை செஞ்சு பார்க்க போகிறேன், யாருக்கு எதிரானதும் கிடையாது, ஆனால் எனக்கு எதிராக யாராவது வந்தாங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் நோ ஃப்ளை ஜோன்லேருந்து எல்லாமே அறிவிக்க தயாராகி வருகிறார்கள். ஸோ தென் சீன கடலில் அவங்களுடைய ராணுவ ட்ரில், வடகொரியா அணு ஆயுதத்திலிருந்து ஐசிபிஎம் வரை எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற உத்தரவு பறந்திருப்பதற்கான அஃபிஷியல் அறிவிப்புகள். இந்த பக்கம் ரஷ்யா அட்லாண்டிக் பெருங்கடல் வர நீ என்ன செஞ்சுக்கோப்பா, வந்துக்கோப்பா, அந்த ஃப்ரிகேட்டை கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஹைப்பர்சோனிக் மிசைலெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாரு. இன்னொரு பக்கமாக மொபிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 540 ஈரானியன் ட்ரோன் அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும், அது இல்லாமல் இந்த ஒரு ரஷ்யாவினுடைய 89 இராணுவ வீரர்களை இழந்து விட்டோம் அப்படிங்கிறதும் இனி ரிவெஞ்ச் தாக்குதலுக்கு ரஷ்யா தயாராகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரிவெஞ்ச் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறது தான் ரஷ்யா செய்த மிகப்பெரிய 2 முக்கியமான தாக்குதல்.
9 தாக்குதலை பெருசாக செஞ்சுருக்காங்க. அதில் 2 தாக்குதல் ரிவெஞ்ச் தாக்குதல் தான். ஒன்று கிரீமியா பிரிட்ஜ், இன்னொன்று அந்த பெல்கரோட் அப்படிங்கிற அவங்களுடைய ஏர்பேஸுக்குள்ளேயே ட்ரோனை வச்சு அடித்தது. இந்த இரண்டும் அவங்களுடைய ரிவெஞ்ச் தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எகெயின் ஒரு ரிவெஞ்ச் தாக்குதலுக்காக ரஷ்யா என்ன செஞ்சிட்ருக்காங்க, நோட்டம் போட்டுட்ருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஸ்பை நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் விரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்ன ஜெர்மனி இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பை உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ், டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்கல்ல, அதனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவின் உள்ளின் அதாவது டீப்பர் அண்ட் டீப்பர், ரஷ்யாவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது வெளியில் தெரியாத அளவுக்கு ரஷ்யா அதை மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் ரஷ்யாவுக்குள்ளே பெரும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யா இவ்வளோ பெரிய யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. யுத்தம் அப்படிங்கிறது பலருக்கும் பிடிக்காது, சிலருக்கு வேணால் அது பிடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த யுத்தத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்புவது ரஷ்யாவுக்குள்ளேயே அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ரஷ்யா பலவிதமான டேக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அங்கே எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது ரஷ்யாலையும் கொஞ்சமாக எட்டி பார்த்துருக்கலாம். இல்லை பொருளாதார தடை காரணமாக நிறைய பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அது ஒரு மக்கள் புரட்சியாக வெடித்து இருக்கலாம். அதை கூட இவர் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ உக்ரைனுடைய அந்த உளவு அமைப்பின் தலைவர் பொய் சொல்கிறாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதில் நிறைய உண்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக வேகனாரனுடைய அந்த சீஃப், வேகனார் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஒரு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவர், முன்னாள் தலைவரோ இந்நாள் தலைவரோ வெஸ்டர்ன் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எங்களால் பாக்முத் பகுதிக்கு உள்ளே வர போயிட்டோம், ஆனால் இன்னும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலை. அதுக்கு காரணம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்குது, அதை கடந்து போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லாருமே தாக்குதல் நடத்துகிறாங்கப்பா. இதுதான் என்னதான் மிலிட்ரி பவரை வச்சுக்கோ, என்னதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சுக்கோ, ஆனால் மனிதர்கள் ஒன்றிணைந்து ஒரே ஒரு லட்சியத்துக்காக, சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வேட்கைக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த படை வந்தாலும் சரி, அத்தனை படையும் இந்த மனித படை முன்பாக என்ன செஞ்சாகணும், வேறு வழியே இல்லாமல் ஒடுங்கி கொடுத்தாக வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேட்கையில் உக்ரைனை சார்ந்த பல இராணுவ வீரர்களும் மக்களும் ஈடுபட்டு வருவது பாக்முத் பகுதியில் இன்னும் சண்டை நடப்பதற்கான காரணம். அப்படி இல்லைனா அன்றைக்கே சண்டை முடிஞ்சிருக்கும், ரஷ்யா பாக்முத் பகுதியை கையகப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இன்னும் அது நடக்காமல் இருக்க அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், போராடக்கூடிய போராளிகள், இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே பெரிய பாராட்டுகள். அடுத்ததாக இன்னொரு அப்டேட்டுங்க, இந்த தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நாளாக நம்ம பேசாமே இருந்தோம். அதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. தானியம் எங்கேருந்து வந்தது, எங்கே போகுது, எப்படி வருது, எந்த மாதிரியான இடத்துக்கு போகும், இதெல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யா காலதாமதமாக செய்கிறது. இதனால் அந்த தானியம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு, ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாங்க. அதனால் உக்ரைன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பீடாக மாற்றுறாங்க, ரொம்ப ஸ்பீடப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தானிய ஏற்றுமதி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையுமே பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உக்ரைன் இருக்குது. ஏன்னா எகெயின் இந்த தானிய ஏற்றுமதிக்கான டீலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஐநா சபை, துருக்கி போன்ற நாடுகள் ஈடுபடுமா யாருக்குமே தெரியாது, ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே எவ்வளவு நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியுமோ அவ்வளவையும் ஏற்றுமதி செஞ்சலாம் அப்படிங்கிறது உக்ரைனுடைய நிலைப்பாடு. அதுக்கு ஆப்போசிட்டாக ரஷ்யா இருக்காங்க அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஒரு குற்றச்சாட்டு. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய அதிபரும் துருக்கியினுடைய எர்டகன் அவர்களும் பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதே மாதிரி ஜி ஜின்பிங் அவர்கள் இந்த வருடம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. இது இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்களும் ரொமேனியாவினுடைய தலைவரும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதே ரொமேனியாவில் இப்போ ஃப்ளூ எபிடெமிக் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசப்பட்டு வருகிறது. இதை நம்ம தமிழ் விதையில் பார்த்தோம். ஸோ தமிழ் விதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுவும் ஒரு முக்கியமான சேனல் தான். இப்படி ஒரு யுத்தத்தை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அடுத்த யுத்தம் எந்த லெவலுக்கு போகும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் அப்படிங்கிறது இப்போவே நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா நாடுகளும் தயாராகின்றன, ரஷ்யாவும் தயாராகிறது, இன்னொரு பக்கம் உக்ரைனும் தயாராகி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் வின்டர் முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது, வின்டர் முடிந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தமிழ் வியூகம் வழியாக பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.